ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரமஸான் இஃப்தார் ஸ்பெஷல் ஷவர்மா கிரேப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் இஃப்தாருக்கு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு வேண்டால் இதை செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் ஷவர்மா கிரேப் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு கர்ட் 4 டேபிள் ஸ்பூன் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் மசாலா பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பெப்பர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டர்மரிக் பவுடர் ஒரு 2-3 பிஞ்சஸ், அதே மாதிரி தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஃபைனலாக. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல ஒரு விஸ்கால் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன். அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்சர் இருக்குதே, இந்த மிக்சரில் நாங்கள் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு மேரினேட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா இந்த மிக்சரோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஒரு லிட் உண்டால நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து ஃப்ரெஷ் மில்க் 500 ml ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 300 கிராம்ஸ் ஃப்ளா எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளா, மைதா ரெண்டும் ஓகே தான். இப்போ நான் இதை நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃப்ளா இந்த மில்க் மிக்சரில் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு க்ளம்ப்ஸ் கட்டிவல் நிற்காத மாதிரிக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பெட்டர் கொஞ்சம் திக்காகிக்குது. ஸோ அதனால் நான் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இது எங்களுக்கு ஒரு பேன் கேக் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் ரன்னிங்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இன்னொரு பாலுக்கு இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்ள போகிறேன்டா. சம்டைம்ஸ் இதில் சின்ன சின்ன கட்டி நிண்டிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் சும்மா பிளெயினாக ஸ்மூத்தாக வர மாதிரிக்கு நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொண்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். இது இந்த கணக்கு ரன்னிங்காக வைக்கணும். அப்போ தான் அந்த கிரேப் அந்த பேன் கேக் மாதிரி நல்லா வரும். ஸோ நாங்கள் இப்போ இந்த கிரேப்பை செஞ்சுக்கொள்வோம். அதுக்கு நான் பேன் நல்லா ஹீட் ஆகின பிறகு
இதுக்கு போதுமான அளவு இந்த ஆட் பண்ணி இதை நல்லா ஃபுல் பேனுக்கும் வர மாதிரிக்கு அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றிக்கொள்கிறேன். இந்த ஃபுல் பேனுக்கும் இது வரணும். ஸோ இப்போ இதை அப்படியே கேஸை மீடியம் லோவில் வச்சு நாங்கள் அப்படியே இதை குக் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி இதை குக் பண்ணிக்கொள்ளணும். ஒரு சைட் நல்லா குக் ஆகணும். ஒரு சைடு நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் இதை நெக்ஸ்ட் சைட் போட்டுக்கொள்வோம். நெக்ஸ்ட் சைட் போட்டு அந்த சைடும் நல்லாவே குக் ஆகணும். டபுள் சைட் நல்லாவே குக் ஆகின பிறகு நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இதே மாதிரி மற்ற எல்லா பேட்டருக்கும் நான் க்ரேப்ஸ் செஞ்சுக்கொள்கிறேன். அதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்து நாங்கள் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இந்த பேனுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் நாங்கள் இதை நல்லா குக் பண்ணிக்கொள்ளணும். அதுவும் இது நல்லாவே குக் ஆகணும். சும்மா வறண்ட மாதிரி வரணும். ஸோ நல்லா நாங்கள் கேஸை மீடியம் ஹையில் வச்சு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கூட தண்ணி இக்காத மாதிரிக்கு நல்லாவே வறண்ட மாதிரி நாங்கள் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இது நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா இதில் உள்ள கர்ட் இந்த மிக்சர் எல்லாம் நல்லா வற்றி வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா கேஸை மீடியம் லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லாவே வறண்டு வரணும். அப்போ தான் இந்த கீமாக்கு நல்லாய்க்கும். ஸோ இதை நாங்கள் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நாங்கள் இது நல்லா வறண்டு வர மாதிரிக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வரணும். இப்போ தான் இதில் கன்சிஸ்டன்சி சரியாக வந்திக்குது. இந்த மாதிரி இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வறண்டு வரணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிக்கும் அப்போ. ஸோ நாங்கள் இதை இப்போ இந்த டிஷ்ஷுக்கு செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சேம் பேனுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் ஆனியன் 2 நான் சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆனியனை நாங்கள் சாட்டே பண்ணிக்கொள்ளணும். நல்லா சாஃப்டாக லைட்டாக கேரமலைஸ் ஆக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் 2 பிஞ்சஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1 பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏற்கனவே எங்களோட சிக்கனில் அதே மாதிரி ஷவர்மா பெட்டர்லேயும் சில்லி பவுடர் அதே மாதிரி பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அதிலெல்லாம் காரம் வைக்கிற சுட்டி ஸ்பைசி ஆகிக்கிற சுட்டி தான் நான் இதில் லைட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் காரம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி ஆட் பண்ணிக்கொள்ளலும், அதில் நோ ப்ராப்ளம். இப்போ நான் இன்றைக்கி பெல் பெப்பர் எல்லோ கலர் பெல் பெப்பர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேறு கலர்ஸில் பெல் பெப்பர் தேவைண்டா ரெட் கலர் க்ரீன் கலர் அதுவும் கூட பிரச்சனை இல்லை, வேண்டிய மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இது லைட்டாக சாட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொண்டா நல்லாவே போதும். இந்த சிக்கன் பீசஸோடு சேர்ந்து இந்த ஆனியன் அதே மாதிரி இந்த பெல் பெப்பர் எல்லாம் ஹாஃப் குக் ஆகின மாதிரி இருந்தால் எங்களோட ஷவர்மா க்ரேப்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ எங்களோட ஷவர்மா கீமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இதே மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ எங்களோட ஷவர்மா க்ரேப்க்கு நாங்கள் சாஸ் ஒன்று செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன்
லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கொண்டு பிளாக் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், ஃப்ரெஷ் மில்க். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்களோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் எங்களோட ஷவர்மா க்ரேப்பை செய்வோம். எப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் செஞ்ச எல்லா ஐட்டத்தையுமே எடுத்து வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நாங்கள் எங்களோட ஷவர்மா க்ரேப் ஒன்றை வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதை அப்படியே 2க்கா அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்ச சாஸிக்குதே அதில் கொஞ்சம் மில்க் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ சிக்கன் பீசஸையும் சாஸ்க்கு மேலால் நாங்கள் வச்சுக்கொள்வோம். மிடில் பார்ட்டில் தான் நாங்கள் வைக்கணும். சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இன்றைக்கி ஆனியன் டாப்பிங் ஒன்று வைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு டொமாட்டோ வைக்கலும். அதே மாதிரி கியூக்கம்பர் ஸ்லைசஸ் வச்சுக்கொள்ளலும். அது என்ன வேண்டாலும் உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கொண்டு மேலால் லைட்டாக நான் கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் 2 சைடாலையும் நல்லா கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளணும். இது கலண்டு வந்துடாத மாதிரிக்கு 2 பக்கத்தாலையும் ஃபோல்ட் பண்ணி கணக்க ரெப் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி எங்களோட ஷவர்மா க்ரேப்பை ரெடி பண்ணிக்கொள்ளணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பேன் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். பட்டரை நல்லா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். பேனில் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு க்ரேப்பாக இதில் நாங்கள் அப்படியே மெதுவாக ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளணும். கவனமாக தான் ப்ளேஸ் பண்ணணும். ஏண்டா நாங்கள் வச்சுக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் வெளியே வர பார்க்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றா மெதுவாக வச்சுக்கொள்வோம். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலால் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு மெதுவாக நாங்கள் இது ஃபுல்லாக குக் பண்ணிக்கொள்ளணும். நல்லா க்ரேப் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் கலருக்கு வரணும். அது மாதிரி நாங்கள் கணக்காக இதை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நாங்கள் கணக்காக இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது வரணும் எங்களோட ஷவர்மா க்ரேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷவர்மா க்ரேப் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இஃப்தாருக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ஒரு ஐடியல் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். Assalamu alaikum. Have a nice day, friends.